ஹாய் எல்லாருக்கும். நம்ம இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளாக வெஜிடபிள்ஸ்லாம் எதுவும் ஆட் பண்ணாமல் புலாவ் செய்யலாம். இது கீ ரைஸ்ன்னு கூட நீங்கள் சொல்லலாங்க. அதுக்காக நான் குக்கர் எடுத்துக்கிறேன். அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்துக்கிறேன். ரொம்ப லைட்டாக சேர்த்துக்கோங்க. எல்லாத்துலேயும் ஒன்று பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்துலேயும் 1-2 சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கிறேங்க. இது நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய். இதுக்கு வேறு எந்த காரமும் தேவையில்லைங்க. ஒன்லி பச்சை மிளகாய் தான். அதனால் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் நல்லா தாராளமாக ஒரு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் ஃபஸ்ட்டே நான் ஏன் சேர்க்கலன்னா, எண்ணெய் நல்லா சூடாகும்போது சேர்க்கும்போது அது ரொம்ப கருகிடுங்க. அதனால் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். ஜீரகம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் தக்காளி எடுத்து அதையும் நல்லா கொஞ்சம் பெரிய துண்டுகளாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். அது ரொம்ப ஸ்மாஷ் ஆகக்கூடாதுங்க. அதனால் பெரிய பெரிய துண்டுகளாக சேர்த்துக்கிட்டு அதையும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி விட்டிங்கன்னா அந்த தக்காளி லைட்டாக வதங்கி வரும். இப்போ கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா தாராளமாக புதினா இலைகள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வருங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடி சேர்த்துக்கோங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். அது சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போது நான் 1 கிளாஸ் ரைஸு ஜீரக சம்பா ரைஸ் எடுத்து ஊற வச்சுருந்தேங்க 1/2 அன் ஹவர். ஸோ அதுக்காக 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்க்கணுங்க. இங்கே நான் தண்ணிக்கு பதிலாக 1/2 கிளாஸ் தேங்காய் பாலும் 1/2 கிளாஸ் தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேங்க. தண்ணி நல்லா பொலன்னு கொதிச்சிட்ருக்குங்க. ஏற்கனவே ஊற வச்சுருக்க ஜீரக சம்பா ரைஸை இப்போ சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வெஜிடபிள்ஸ்லாம் எதுவும் சேர்க்கலன்னு யோசிக்காதீங்க. ரொம்ப ப்ளைனாக தான் இருக்கும். ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரிசி நல்லா வெந்துட்டுருக்குங்க. ஒரு 70% வெந்ததுக்கப்புறம் நம்ம தம் போட்டுடலாம். இப்போ நான் தோசைக்கல் நல்லா சூடு பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 70% நல்லா வெந்துருச்சு. அதாவது தண்ணிலாம் உறிஞ்சிருச்சு ரைஸு. இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஏற்கனவே நம்ம புதினா சேர்த்துருக்கோம். உங்களுக்கு புதினா ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. புதினா சேர்த்துட்டு நான் ஒரு 10-15 முந்திரி நெய்யில் வறுத்து வச்சுருக்கேங்க. அந்த நெய்யோடு சேர்த்து அந்த முந்திரியையும் சேர்த்துட்டு இப்போ தம் போட்டுடலாம். இது மூடி வச்சுட்டு மேலே வெயிட் போட்டு நான் இப்படி தாங்க தம் போடுவேன். ஒரு 20 நிமிஷம் போதுங்க. அதுக்கு மேலே வேணாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான புலாவ் ரெடி ஆகிடுச்சிங்க. இதை நீங்கள் கீ ரைஸு சொல்லலாம், இல்லை ஜீரக ரைஸுன்னு கூட சொல்லலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளைனாக தான் இருக்குங்க. பட் இது கூட சிக்கன், மட்டன் கிரேவி வச்சு சாப்பிட்லாம். நான் அன்றைக்கி மஷ்ரூம் கிரேவி தாங்க பண்ணியிருந்தேன். சூப்பரான காம்பினேஷன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சட்டுன்னு ஈஸியாக சீக்கிரமாக ஒரு லன்ச் மெனு செஞ்சு முடிச்சிடலாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.